ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம நிவினும் யமுனாவும் நிவினும் ராகினியும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ ராகினி பேச்சு வாக்கில் ரீசெண்டாக தான் நானும் எங்கள் அப்பா அவங்க வந்து சாப்பிட வந்து அந்த ஷாப்பில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது அவர் சென்னையில் தான் இருக்கார், நியர்பையில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நிவின் வந்து நோட்டீஸ் பண்ணிவிடுவார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு நிவினுக்கு ஒரு நல்ல க்ளூவுமே கிடச்சிருக்குது தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த லொக்கேஷனில் தான் ஃபுல்லாக அவர் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே, அதாவது சென்னை ஃபுல்லாக தேடுறதுக்கும் அந்த ஹோட்டல் நியர்பை தேடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பசுபதியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் ஹெல்ப்பாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து அந்த ஊருக்கு போயிருக்காரு இல்லையா. அது மாதிரி டீ ஷாப்பில் நம்ம வெளியில் வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க அடிக்கடி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா? ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே யாருமே வரவே இல்லை, பசுபதியும் அங்கே இல்லை, வெண்ணிலா மாமாவும் அங்கே இல்லை. பட் அவங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் வெளில ரெக்கவர் ஆகிட்டாங்க, நம்ம ப்ரோமோலாம் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது? வெளியில் முழிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் நர்ஸையோ அவங்களுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பசுபதிக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் போகாது. ஏன்னா பசுபதிக்கு வெளில வந்து முழிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது முழிக்கிறாங்க, அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு வந்து ஏதாவது ஆபத்துக்கு உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். பட் வந்து அவருக்கு இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் போச்சா போகலையான்னு தெரில. ஆனால் வெண்ணிலா மாமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆள் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் வெண்ணிலா வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க மாமா அங்கே எதுவும் ஆள் செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வெண்ணிலா மாமாவுமே ஊரில் தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக குமரனும் போயிட்டு அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து 3 பேருமே 3 விதமாக தெரியிட்டு இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருச்சு, அங்கே நம்ம ப்ரோமோலே பார்த்துட்டோம், நம்ம வெளில ரெக்கவர் ஆகிட்டாங்க, வெளில பக்கம் தான் காவேரியுமே போகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் எண்டில் காவேரி ஹாஸ்பிட்டலில் என்ன ஒரு காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் ப்ரோமோலுமே வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டேல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க பேசவும் செஞ்சுருக்காங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் ட்ராக் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே இறங்கிட்டாங்க. வெண்ணிலாக்கு சூரியனை வந்துட்டு அங்கே குமரனுமே வந்து பார்த்திங்கன்னா மாமா வெண்ணிலா மாமா கிட்ட நோக்கி போயிடுவார். அதே மாதிரி பசுபதி நோக்கியுமே நிவின் போயிடுவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது எல்லாமே என்னோட உள்ளுணர்வுகள் தான், எனக்கு தோணுது தான். இப்படி தான் நடக்கும், நம்ம எதையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாருங்கள். நம்ம வந்து ஒன்று நினச்சிருப்போம், அது வேறு மாதிரி நடக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் நடக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கொண்டே கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.